வாழ்க வளமுடன். இன்றைக்கி செப்டம்பர் 20 12வது நாள் சிரசாசனத்தை தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டு வரேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே. இதனால் இழந்த முடியோட ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று அடர்த்தியான ஆரோக்கியமான முடியை பெற முடியுமான்ற ஒரு பயிற்சி ஓட்டம் சோதனை ஓட்டத்தை நான் செல்ஃபாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கான உணவு முறை அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தினமும் சாப்பிடக்கூடிய எல்லா பேரும் எளிமையாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கக்கூடிய உணவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் காலையிலே நின்னாச்சு, ஆனால் அந்த வீடியோ ஈவினிங் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கான உணவு அப்படின்றது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, காலையில் பாரம்பரிய அரிசி ரகங்களில் கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, மூங்கில் அரிசி இது போன்ற அரிசிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 60ஆம் குருபை அப்படின்ற ஒரு அரிசியில் நான் கஞ்சி வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நவதானியங்களில் எதையாவது ஒன்று. இன்றைக்கி நான் பட்டாணி எடுத்துக்கிட்டேன். பட்டாணியை ஒரு தொக்கு, தக்காளி தொக்கோட பட்டாணியை வேக வச்சு போட்டால் எப்படி இருக்கும் அது மாட்டம் வச்சுட்டு ஒரு துவையல் ஏதாவது ஒன்று, மல்லி துவையலோ அல்லது உளுந்து இந்த பருப்புகள்லாம் வச்சு அரைப்பாங்களே அது மாட்டம் கொள்ளு துவையலோ வச்சு நான் இன்றைக்கான காலை உணவு அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். அதில் பெப்பர் தூளும் நான் போட்டு சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு சிறு வயசுலேருந்தே இந்த சளி பிரச்சனை அப்படின்றது இருந்தது. யோகம் அப்படின்ற ஒன்றை கையால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அதோட இம்சைகள் இல்லாமல் என்னால் வாழ முடியுது. ஸோ குளிர்ச்சியான ஐட்டம் நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய உடல்வாகுக்கு நான் எப்போவுமே பெப்பர் தூள் எடுத்துக்கக்கூடிய சூழலில் தான் என்னை நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அந்த கஞ்சியில் பெப்பர் தூள், உப்பு, கொஞ்சோண்டு மோர் சேர்த்து கலக்கி தொட்டுக்க வச்சுருக்கிறத தொட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மதியானம் அப்படின்றது எலுமிச்சம்பழ சாதம் வீட்டில் வச்சுருந்தாங்க. சாம்பாரில் காய் போட்டு ஒரு 2-3 காய், கத்திரிக்காய், அவரைக்காய், இந்த வெண்பூசணி அப்படின்றத போட்டு வச்சுருந்தாங்க. நான் இந்த காய்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்சோன்னு இந்த எலுமிச்சம்பழ சாதத்தில் சாம்பாரை ஊற்றிட்டு அந்த சாதம் கொஞ்சோன்னு அந்த காய்கள் சாதத்துக்கு ஈக்குவலாக நான் எடுத்துக்குவேன். 2 நேர உணவோட இன்றைய பொழுது அப்படின்றது நிறைவாயிருச்சு. இதுக்கு இடையில நான் வெளியில் போனேன் அப்படின்னா ஏதாவது இந்த கரும்பு ஜூஸ் இது மாட்டம் குடிப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் எங்கிட்டும் வெளியில் போகாததுனால வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இந்த உணவோட இன்றைக்கான உணவு அப்படின்றது பூர்த்தி ஆயிடுச்சு. பழங்கள் எதுவுமே இன்றைக்கி நான் எடுத்துக்கலை. இதோட நான் இனிமேல் மெடிடேஷன் நைட்டு சாப்பிடாததுனால நைட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சியையும் மெடிடேஷனையும் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயிடுவேன். ஸோ என்னுடைய இன்றைக்கான பயிற்சி கால அட்டவணையில் எடுத்துக்கிட்ட உணவு 5 நிமிஷம் பூர்த்தி செஞ்சிட்டேன். ஆனால் இந்த சிரசாசனம் அப்படின்றத எல்லாரும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இது நான் ஒரு 11 வருட காலம் யோகத்துக்குள்ளே பயணப்பட்டதுனால நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தகுந்த மேற்பார்வையோடு, அதாவது இந்த ஆசனங்கள்லாம் தெரிஞ்ச ஆசான்கள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட இதை முறையாக கற்றுக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா ஒரு ஆசனம் செய்யணும் அப்படின்னாவே நம்ம அதுக்கு முன்னாடி வார்ம் அப், எளிய முறை உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உடலை மனசை ஆசனம் செய்கிறதுக்கு தகுந்த மாட்டம் தயார் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆசனங்களே செய்யணும். ஆசனங்களையும் இது போன்ற சிரசாசனங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரி. இதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த கழுத்தோட வலுவெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாட்டம் உடல் மனம் அப்படின்றத தயார்படுத்திட்டு தான் செஞ்சு பழகணும். ஸோ டக்குன்னு இதை செய்யக்கூடிய தன்மை இருந்தாலும் செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னோம்னா முரட்டுத்தனமாக செய்யும்போது நம்ம உடலில் பிடிப்புகள்லாம் ஏற்படும். ஒரு டைம் நம்ம அதை ப்ராப்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது சரியாகிறதுக்கு பல காலம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் தனியாக செய்ய வேணாம். ஒரு அளவுக்கு உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்தக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் நெட்டில் பார்த்தே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு 6 மாத காலம் எளிமையான உடற்பயிற்சி, சின்ன சின்ன ஆசனங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை செஞ்சு பழகிறதுக்கான உங்களுடைய தகுதியை வச்சு நீங்கள் உங்களை நகர்த்திக்குங்க. இல்லை பயமாக இருக்குது, ஏதாவது பெயின் ஆகுது அப்படின்ற மாட்டம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது தெரிஞ்ச தகுதி உள்ள ஆசான்களோட மேற்பார்வையில் இதை கற்றுக்கிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸ். ஏன்னா வீட்டில் நம்மளை நாமளே நகர்த்திக்கிற உரிமை நமக்கு இருக்குது. பட் அதை சரியாக நம்ம பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் பலன்களுக்கு பதிலாக பாதகங்கள் நிறையா வரும் அப்படின்றதுக்காக தான் இதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹேர் ஃபால் அப்படின்றது இன்றைக்கி 100க்கு 50% பேர்த்துக்கு இளமையிலேயே வந்துடுது. அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம் ஜெனட்டிக்காக. பட் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படின்றது யோகத்தினால முடியுமா, எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எளிமையான உணவுகள்னால முடியுமா அப்படின்ற ஒரு சோதனை தான்.
90 நாட்கள் இதை நான் ரெகுலராக பண்ண போகிறேன். இது 12வது நாள் தான். 12வது நாள் அப்படின்றது எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட விடாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தொடர்ச்சியாக சிரசாசனம் செய்கிறது மூலமாக அந்த நிலையை வந்து, அதாவது பழைய நிலையை வந்து இந்த முடிக்கு நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்ற ஒரு நிலையை தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் 90வது நாள் வீடியோவான ரிசல்ட் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய வீடியோவை அப்லோட் செஞ்சுட்டு அதை ஸ்கெடியூலில் தான் போட்டிருக்கேன். டிசம்பர் 17ஆம் தேதி ஒட்டுமொத்த வீடியோவும் ஒன்றா இங்கே வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும், 1வது நாள் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை 45வது நாள் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை 80வது நாள் வீடியோ பார்த்தாலும் சரி, ரிசல்ட் என்ன அப்படின்றத இதோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 90வது நாள் ஃபஸ்ட்டு இருந்த முடிக்கும் 90வது நாளுக்கு தலையில் உள்ள முடியோட அடர்த்தி, ஆரோக்கியம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களால் கண்கூட பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. இந்த ஆசனங்கள் செய்யும்போது தலைக்கு, உடம்புக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரையும் வரல, இனிமேலும் வராதுன்ற நம்பிக்கையோடு நான் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாய்.